Hi பசங்களா, if you are a JEE aspirant and you are in 12th standard or you are a dropper, இந்த வருஷம் JEE Advanced and JEE Mains ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் இந்த டீச்சர்ஸ் டே. யூசுவலா நீங்களாம் எனக்கு விஷ் பண்ணுவீங்க, பட் this year we have something big and very happy news I would say. ஏகலவ்யா பேட்ச் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாந்தோட டாப்பர்ஸ் பேட்ச். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. இன்ஃபேக்ட் நான் வந்து என் கிளாஸ்லேயே என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் உங்கள் கோச்சிங்கில் இல்லை உங்கள் ஸ்கூலில் இல்லை வேதாந்துல இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் above 120 or 100னா இந்த பேட்ச்சில் நீங்கள் சேரலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி டு கெட் 97-98%. ஏன்னா இந்த காலத்தில் 97-98% எடுத்தால் தான் உனக்கு NITலாம் கிடைக்கும், சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல பிரான்ச் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் நீ இருந்தீங்கன்னா 120 above அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு growth இம்ப்ரூவ்மெண்ட் டிராஸ்டிக்காக கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஏகலவ்யா பேட்ச் இஸ் த டாப்பர்ஸ் பேட்ச் ஆஃப் வேதாந்து, டேக்கன் பை ஒலிம்பியாட் லெவல் டீச்சர்ஸ். ஒலிம்பியாடில் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ். அவங்க இந்த வருஷம் இங்கிலீஷில் எடுக்காங்க, ஸ்பெஷலாக தமிழ் பசங்களுக்காக. ஸோ தே ஆர் டீச்சிங் இன் இங்கிலீஷ், கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இந்த பேட்ச் இருக்கும். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்களா. ஸோ அந்த பேட்ச் இஸ் அட் த ப்ரைஸ் செட் அபவ். இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திஸ் கேன் பி யோர் டிக்கெட் டு IIT இஃப் யூ யூஸ் இட் வெல். அண்ட் ப்ளீஸ் இந்த பேட்சை சேர்ந்தீங்கன்னா இதில் நிறையா கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா என்றைக்குமே ஒரு டாப்பர்ஸ் பேட்ச்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? சும்மா எல்லா ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு குழந்தைத்தனமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் வாஸ் இன் த கமெண்ட்ஸ். ஓகே.